அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அருமையான நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி வரும் சைபா டீமுக்கு நன்றி சொன்னவனாக இங்கு கலந்து கொண்டு இந்த தொழில் கண்காட்சி மற்றும் பயிற்சி மையத்திற்கு பெரும் ஆதரவு கொடுத்து இங்கு வந்துள்ள அனைவர்களையும் வரவேற்றவனாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்டகிரேட்டட் ஃபார்ம் அண்ட் ஆர்கானிக். ஆடு, மாடு, கோழி, மீன், தேன், காய்கறி உற்பத்தி, இதையெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்மளுடைய பாரம்பரிய முறையில் எந்தவித கெமிக்கலும் இல்லாமல், எந்தவித வேதி நச்சு பொருள்கள் இல்லாமல் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நாங்கள் ஒரு ரிசர்ச் யூனிட்டாகவும் பண்ணையாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பண்ணை மயிலாடுதுறையில் இருக்குது, இன்னொரு பண்ணை தஞ்சாவூர் பக்கத்தில் செங்கிப்பட்டியில் இருக்குது. இந்த டெக்னாலஜியை நான் கற்றுக்கிட்டது ஐயா நம்மாழ்வார் மறைந்த மாமேதை விஞ்ஞானி அவர்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அந்த விஷயத்தை எப்படி பஞ்சகவ்யா தயார் பண்ணுறது, எப்படி ஜீவாமிர்தம் தயார் பண்ணுறது, எப்படி பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, நஞ்சில்லாத உணவை எப்படி மக்களுக்கு நம்ம வழங்கிறது, நஞ்சில்லாத உணவை எப்படி உற்பத்தி பண்ணுறது, இந்த டெக்னாலஜியை, பாரம்பரிய டெக்னாலஜியை எதிர்வரும் தலைமுறைக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம். அதோடைய நோக்கம் என்ன? இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் நஞ்சாக போயிடுச்சு. குடிக்கிற பால் விஷம், நம்ம போட்டுக்கிற சீனி விஷம், பயன்படுத்துகிற எண்ணெய் குரூட் ஆயில், இது எல்லாம் எதில் கொண்டு போய் விடும்? சாதாரண காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, கிட்னி போயிடுச்சு, லிவர் போயிடுச்சு, லங்ஸ் போயிடுச்சுன்னு போய் கேன்சர் வரைக்கும் வந்து விட்டுருக்கு. இது ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார், எங்களுடைய காலத்தில் கேன்சர் எல்லாம் பெரிய நோயின்னு சொல்லுவாங்க, அதை பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ இன்னொரு 5 வருஷத்தில் கேன்சருங்கிற நோய் உங்களில் எல்லார் வீடுகள்லேயும் ஒரு பேஷண்ட் இருப்பாங்கன்னு சொன்னார். ஒரு நோயாளிகள் உருவாயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாம் நஞ்சு. இதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் இது மாதிரி மாநாடுகள், கருத்தரங்குகள் போட்டால் மட்டும் போதாது. நம்ம உணவுத்துறையில் எல்லோரும் இறங்கணும். இந்த உணவுத்துறையில் எப்படி இறங்குறது? அதுக்கு வயல் வேணுமே, பெரிய நிலம் வேணுமே, அது இருந்தால் தான் உற்பத்தி பண்ண முடியும் ஆங்கிறது இல்லை. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசித்தா கூட நீங்கள் கத்திரிக்காய், புடலங்காய், பீக்கங்காய், சொரைக்காய், இந்த மாதிரி ஒரு 14 வகையான காய்கறிகளை நீங்கள் க்ரீன் பேக்கிலே வச்சு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் உற்பத்தி பண்ணிக்கலாம். அந்த நம்பரை சொல்கிறேன். நீங்கள் பிறகு வெறும் 2 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது, தனியாக இன்டகிரேட்டடாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 3 செய்யலாம். கோழி பண்ண வைக்கலாம், ஆட்டு பண்ண வைக்கலாம், மாட்டு பண்ண வைக்கலாம், மீன் பண்ண வைக்கலாம், காய்கறி உற்பத்தி பண்ணலாம், காய்கறியை சந்தைப்படுத்தலாம், ஆர்கானிக் பொருள்களை நீங்கள் விற்கலாம், அதுகளை மதிப்பு கூட்டி விற்கலாம். இது ஏதோ வேளான்னு சொன்னாக்கா நீங்கள் வயலிருந்து விவசாயம் பண்ணாதான்னு இல்லை. இது சார்ந்த ஒரு 50 வகையான தொழில்கள் இருக்குது. இப்போ எல்லாம் உலகமே அதை நோக்கி தான் வருது. ஆர்கானிக்கை நோக்கி தான் உலகமே திரும்புது. எல்லாரும் இப்போ நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், நஞ்சில்லாத உணவை எப்படி தயார் பண்ணுறது, எப்படி நம்ம அதை கன்சியூம் பண்ணுறது, அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இந்த பாரம்பரிய நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி திடமாக இருந்தாங்க. 50 கிலோ மூட்டையை தூக்கி போடுவாங்க, தூக்கிட்டு போவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தோம் சொன்னால் 5 கிலோவாக கூட எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸ்டெமினோ இல்லை. இது நம்மளுடைய இந்தியாவுடைய மூலமான, அதாவது பிரைமரி இண்டஸ்ட்ரி இந்த விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. ஐடி கிடையாது, டெக்ஸ்டைல்ஸ் கிடையாது, அதெல்லாம் அதுதான் இப்போ பிரதானமாக இருக்குது.
ஐடியும் டெக்ஸ்டைலும் தான் வந்து பிரதானமாக இந்தியான்னு சொன்னாலே அது பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இது ஐயா, நான் நம்மாழ்வார் ஐயா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அவரோட சேர்ந்து பயணம் செஞ்சேன். பெரிய மகான், நம்மளோட இல்லை அவர். பெரிய நல்ல கவலையான மனுஷன் அவர். அவர் வந்து ஒரு சமூகத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ மட்டும் இல்லை, அவருடைய ஆசிரமத்தில் ஃப்ரான்ஸ்லேருந்து, இத்தாலியிலேருந்து, ஜெர்மன்லேருந்து விவசாயிகள் வந்து கேட்பாங்க, வி வாண்ட் டு சேஞ்ச் அவர் லேண்ட், எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி. அவங்களுக்கும் அவர் ஐடியா கொடுப்பார். உலக அளவில் வந்து அவர் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட ஃபார்மர்ஸை வந்து ஆர்கானிக்காக மாற்றிருக்கிறார். அவருடைய விட்ட பணியை நாங்கள் தொடர்றோம். அவர்கிட்ட சீடர்களாக இருந்த நாங்கள் அவர் விட்ட பணி அதுலேருந்து நாங்கள் தொடர்றோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த ஆர்கானிக் மெத்தடாலஜி எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெளிநாடுகளில் கன்சல்டிங், மலேசியாவில், இந்தோனேஷியாவில் கன்சல்டிங் பெரிய அளவில் 500-1000 ஏக்கரில் வந்து ஆர்கானிக் பண்ணைகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கோலாலம்பூரில் ஒரு பண்ணையை துவங்கி வச்சுட்டு வந்தோம். உலக அளவில் பெரிய டிமாண்ட் இருக்குது. அதனால் மாணவர்கள் பிஇ படிச்சுட்டு இன்ஜினியராக போய் இந்த கழுத்தில் டேகை கட்டிக்கிட்டு சென்னையில் 4000 5000 வேலை செய்கிறாங்க. நம்ம பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கு 15,000 சம்பளம். அதனால் எதிர்கால சந்ததிகளை, இது கேவலம் கிடையாது. ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, கோழி வளர்க்குறது, மீன் வளர்க்குறதுலாம் கேவலம் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச தொழில் அது. அதை எப்படி கார்ப்பரேட்டாக செய்கிறதுங்கிறத நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். நெல்லை போடுறது, அதில் யூரியாவை போடுறது, டிஏபி போடுறது, பொட்டாஷை போடுறது, அவன் சொல்கிற பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறது. பூச்சிகள் எல்லாம் நமக்கு எதிரி கிடையாது. நன்மை செய்கிற பூச்சிகள் நிறையா இருக்குது. அது பூச்சி மருந்தே கிடையாது, அந்த பேரே பொய். அது டாக்ஸிக்கு. இது சைடுன்னு முடிகிறது எல்லாமே கொலை. சூசைடு, தற்கொலை. ஜெனோசைடு, ஒரு இனத்தை அழிக்கிறது. பெஸ்டிசைடு, பூச்சிகளுக்கு இன்னும் எல்லாத்தையும் அழிக்கிறது. சைடுன்னு முடித்தாலே கொலை. அதை வந்து நம்மக்கிட்ட பூச்சி மருந்துன்னு கொடுக்குறான். மருந்துன்னு சொன்னால் உயிர் காக்கிறது மருந்து. அது பேர் வச்சிருக்கிறதுலே தப்பு. அதனால் அந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது என்ன செய்யும், 5th ஜெனரேஷன் டாக்ஸிக் யூஸ் பண்ணுறான். இப்போ அந்த பூச்சி மென்டலாக போகணும். அந்த பூச்சி இனப்பெருக்கம் அடையக்கூடாது. அந்த மருந்து அடித்த தானியங்களையும் காய்கறிகளையும் நம்ம சாப்பிடும்போது பிள்ளைங்க ஒரு மாதிரியாக மேடாக அலைகிறான், பார்க்குறோம். அதோட எஃபெக்ட், சைடு எஃபெக்ட். கல்யாணம் பண்ணுறாங்க, புள்ள பெற்றுக்க முடியல, அதோட சைடு எஃபெக்ட் எதுலேருந்து வருது? நம்ம உட்கொள்கிற உணவுலேருந்து, நம்ம பண்ணுற நவீன முறையில் பண்ணுற இந்த விவசாய முறையினால் வருது. இதை தடுக்கிறதுக்கு சும்மா குறை சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை, நாங்கள் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறோம். இதுக்காக ரிசர்ச் பண்ணுறோம். பஞ்சகவ்யா, ஜீவாமிர்தம் மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசம் ரிச்சாக வளர்க்குறதுக்குள்ள டெக்னாலஜியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இங்கே காப்பிரைட்லாம் சொல்லலை. நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை உலக நாடுகள் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறோம். போன முறை 2 மாதத்துக்கு முன்னாடி அடிலைட், ஆஸ்திரேலியாவில் உள்ள யூனிவர்சிட்டி, அவங்க இருக்கிற கிரேப்பு, அங்கே இருக்கிற பழங்களை வந்து எப்படி ஆர்கானிக்காக மாற்றுறதுக்காக ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பு ஃபைண்டிங்லாம் நீங்கள் வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுங்க, உங்களுக்கு பெரிய சொத்து வரும். நம்மளும் ஐயா அது மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலை. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். அதனால் வந்து எப்படி பூச்சிக்கொல்லி இல்லாத சத்தான உணவுகள், கத்திரிக்காய் இருக்க 12 வகையான நோய்க்கு மருந்து. வெண்டைக்காய் ஒரு காய்கறி கிடையாது, அது ஒரு மூலிகை மருந்து. எல்லாத்தையும் மருந்து அடித்து எல்லாத்தையும் விஷமாக்கி அந்த விஷங்களை மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தீர்வு இந்த நாங்கள் படித்து 20-25 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இவங்க 20 நிமிஷத்தில் பேசுங்கிறாங்க, முடியாது. அதனால் நம்பரை கொடுக்குறோம், நீங்கள் தொடர்பில் வாங்க. தொடர்பில் வந்து உங்கள் வீடுகளில் சின்ன கொல்லை இருந்த ஒரு 50 குழி இருந்தாலும் போதும். 1 ஏக்கர் இருந்தாலும் பரவாயில்ல, 5 ஏக்கரு, 10 ஏக்கரு, 20 ஏக்கரு, இல்லை ஏக்கரே இல்லை, நாங்கள் அடுக்கு மாடியில் குடியிருக்கிறோம்னு சொன்னாலும் அந்த மண்ணை எப்படி, அந்த பேக்கில் எப்படி மண்ணை ரிச்சாக மாற்றுறது, எந்தெந்த காய்கறிகளை நீங்கள் வெளியில் வாங்காமல் நீங்களே உற்பத்தி பண்ணுறது, இதெல்லாம் அங்கே சொல்லித்தர்றோம். ஆடு வளர்ப்பு, ஆடு வந்து இறைச்சிக்காகவும் பாலுக்காக வளர்ப்பாங்க. டைம் முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். அது ஆடுகளில் வந்து அந்த ஸ்லைடு இப்போ போடலை. நம்ம ஆட்டுப்பால் இருக்க தாய்ப்பாலுக்கு நிகரானது. தாய்ப்பால் குடிக்காமல் இப்போ பிள்ளைங்கள்லாம் வளர்கிறாங்க.
அது கொடுக்க முடியல, அவங்க கொடுக்கறது இல்லை, பிள்ளைங்கெல்லாம் குடிக்கிறது இல்லை. ஏன்னா குழந்தை பிறந்தவொடனே ஸ்வீட்டனிங் கண்டென்ட் உள்ள அந்த லெக்டோ 1 2ன்னு கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்வீட் கண்டென்ட் குடித்ததுனால தாய்ப்பால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க குடிக்கிறது இல்லை. இப்படியே வளர்கிறதுனால அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கிறது இல்லை. வெயில் ஒத்துக்க மாட்டேங்குது, மழை ஒத்துக்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல போய் தண்ணி ஊறு குடித்தாக்கா சளி பிடிச்சிக்குது. இதை தான் நம்ம பிள்ளைங்களை பார்க்குறோம். இதுக்கு தீர்வு ஆட்டுப்பால். ஆட்டுப்பால்லேருந்து வர்ற தயிர், கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, புரோட்டீன் கண்டென்ட் எல்லாம் சிமிலர் லைக் பிரஸ்ட் மில்க். அந்த ஆட்டுப்பாலை எப்படி கறக்க முடியும்? அது குட்டிக்கில்ல கொடுக்கணும். குட்டிக்கில்ல அது ஒரு 1/4 லிட்டர் தானே இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஜமுனாபரி, சிரோஹி, பர்பசாரி, இது மாதிரி ஒரு 7-8 வகை ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகள் வந்து 2 லிட்டர், 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். அந்த ஆடுகள் வந்து OLXில் போட்டு கார் விற்கிற மாதிரி விற்கிறாங்க. ஒரு ஆடு 70,000 ரூபாய்க்கு போகுது. ஜமுனாபரி ஆடுலாம் ஒரு ஆடு 70,000க்கு போகுது. நம்மக்கிட்ட 20,000 வாங்குறாங்க. வாங்கிட்டு போய் 1 மாதம் வச்சுருக்கிறான், ஃபோட்டோ போட்டு OLXில் போட்டு விற்கிறான். 70,000. போயர் ஆடு 80,000, சின்ன குட்டி. விழுப்புரத்தில் விஜய் ஃபார்மில் போய் கேட்டிங்கன்னா சொல்லும், அவர் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இப்போ புக் பண்ணுங்க, பிறகு தர்றேன், காஸ்ட் 80,000 பார். வைரக்கல் மாதிரி பண்ணுறாங்க ஆட்டு பண்ணையை. அதுக்கு தீவன புல் எப்படி போடுறது? ஆட்டு பண்ணை நிறைய பேருக்கு ஆசை வரும், ஆட்டு வளர்க்குறது ஈஸின்னு. உடனே கொட்டாயை போட்டு ஆட்டை கொண்டு வந்துடுறதில்ல. ஃபென்சிங் அடைக்கணும், அதுக்குள்ளே தீவன பயிர்களை வளர்க்கணும். தீவன பயிரெலாம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு ஆடுகளை கொண்டு வரணும். ஆடுகளை நேரடியாக கொண்டு வந்துட்டோம் சொன்னால், தீவனம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகும். மாதிரி பால். எனக்கு அடுத்தபடி அகமது பேசுவார், நண்பர். சின்னதாக ஆரம்பித்து பெரிய அளவில் சென்னைக்கே பால் சப்ளை பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் ஒரு நல்ல வளர்ந்துருக்கிற ஆரியா டைரி ஃபார்முடைய அது நிறுவனர் வந்திருக்கிறார், பேசுவார் உங்கள்கிட்ட. அது மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்குறது. நாட்டுக்கோழிலாம் இப்போ வழமையிலே இல்லை. நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப பிரீஃபாக பேச முடியாது. சேவல் வந்து ஒரு நாளைக்கு 50க்கு மேற்பட்ட முறை அது வந்து மேட்டிங் பண்ணும். அந்த இயற்கையான அந்த முட்டையை சாப்பிடும்போது அதான் மாப்பிள்ளைகளுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி கூட்டணுங்கிறதுக்காக. அதெல்லாம் இல்லை. கரு இல்லாத முட்டை, உயிர் இல்லாத எதுவுமே இல்லாத அந்த கடையில் உள்ள அந்த ஒயிட் லாக் முட்டையை வாங்கி சாப்பிட்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாட்டுக்கோழி எல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. அதெல்லாம் நம்மள்கிட்ட அந்த கன்சம் அதிலே போயிடுச்சு. இப்போ மக்கள் இப்போ நாட்டுக்கோழி கொடுத்தா அது எங்களால் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்கிறாங்க. பாலில் எவ்வளோ கலப்படம் பண்ணுறாங்க பேசுவார். அதோடைய நுணுக்கமான விஷயங்கள் சொல்லுவார். பாஸ்டரைசிங், ஸ்டெரிலைசிங் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த பாலில் சோயா பாலும் சவாரிக்கட்டை பாலும் டிட்டர்ஜென்ட் பவுடரும் கலந்து இந்த வாசம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேரஃபைனுங்கிற ஒரு லிக்யூடு அதில் கலந்து, அந்த லிக்யூடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அந்த பாடியிலேருந்து ஸ்மெல் வரக்கூடாதுன்னு போடுவாங்க. அதெல்லாம் கலந்து பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அது நம்ம பாலுன்னு குடிக்கிறோம். எண்ணெய் குரூட் ஆயிலேருந்து எடுத்து உங்களுக்கு என்ன எசன்ஸ் சன்ஃப்ளவர் வேணுமா, உங்களுக்கு வந்து நல்லெண்ணெய்னு வேணுமா, கடலை எண்ணெய் வேணுமா, தேங்காய் எண்ணெய் வேணுமா, எல்லாம் பாக்கெட்டில் 80 ரூபா 75 ரூபா கிடைக்கிதுன்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஆயில், இட்ஸ் ஆல் குரூட் ஆயில். அதெல்லாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உணவு பழக்கங்களை நம்ம மாற்றணும். பால், மாட்டுப்பால் எங்கே யார் மாடு வச்சுருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா ஆடு வாங்கி வச்சுங்க. சென்னையில் முடியாது, நகரங்களில் வந்து ஆடுகள்லாம் வச்சு வளர்க்க முடியாது. யார் மாடு வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. ஆவின் பரவாயில்லை, அகமதுக்கிட்டேருந்து வர்ற பால் பரவாயில்லை. மற்றபடி வர்ற பாக்கெட் பாலெல்லாம் ஆரோக்கியம்னு சொல்லி அது பாக்கெட்டில் தான் இருக்குது, அது பாக்கெட் உள்ளே இல்லை. அதனால் சீனிகளை தவிர்த்துடுங்க. நாட்டு சர்க்கரைகளை பயன்படுத்துங்க. எண்ணெயை வந்து இந்த மாதிரி செக்கில் ஆடின எண்ணெய்களை ஆர்கானிக் ஸ்டோர்களில் வாங்கி சாப்பிடுங்க. எண்ணெய்களை பயன்படுத்துங்க. இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய முறையில் ஆர்கானிக்காக கொண்டு வரத்துக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். இந்த பண்ணை, இயற்கை பண்ணை பண்ணுறது, உரம் தயார் பண்ணுறது, பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, இதோடைய மெத்தடாலஜிலாம் வேணும்னு சொன்னால் நம்பரை குறிச்சிங்க. 9443020374 9443020374. அல்லீஸ்
ஃபோனு எடுக்கலைன்னா எங்கேயோ வெளியில் இருக்கிறேன்னு அர்த்தம். இங்கே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஓடிவிட்டான்னு நினச்சிக்காதீங்க. மாதத்தில் 2 முறை இங்கே வெளிநாடு கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே அப்பப்போ பயணம் செஞ்சிட்ருக்குறோம். பெரிய தேவை, உலக அளவில் பெரிய தேவை இருக்குது. அதனால் மாணவர்கள் உங்கள் பிள்ளைங்களை வந்து விவசாயம் படிக்க வைங்க, விவசாயம் பக்கம் ஆர்வமாக கொண்டு வாங்க. பெரிய டிமாண்ட் இருக்குது. இப்போ எங்களுக்கே வந்து ஆயிரக்கணக்கான லேபர்ஸு தேவை. 40,000 ஏக்கரில் வந்து ஒரு ஹலால் பிஸ்னஸ் டூரிசம் வந்து வைங்கோபுங்கிற ஒரு நார்தன் டெரிட்டரி ஆஸ்திரேலியா பக்கத்தில் உள்ள ஒரு தீவில் வந்து பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க, இந்தோனேஷியாவில் பண்ணுறாங்க. உலக அளவில் எல்லோரும் வந்து அங்கே ஃபார்மில் தங்கி இருக்கிறது, 2 நாள் 3 நாள் ஃபார்மராக இருக்கிறது, அவங்களுக்கு வந்து எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறது, அவங்க கற்றுக்கிட்டு போகிறது, அவங்களுக்கு வந்து அனிமல்ஸை வந்து தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட்டு செய்கிறோம். அதுக்கு வந்து சூப்பர்வைசராக இருக்கவங்க இந்தியன்ஸ் தான் வேணுங்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து உலகத்திலேயே பெரிய கிளவரான பிள்ளைங்க, நல்ல டேலண்டானவங்க. ஆனால் என்ன பண்ண, அதுக்கு வடிகால் இல்லாதனால ரஜினி படத்துக்கு பால் ஊற்றுறான், எவனோ ஆடுற சூதாட்டம் கிரிக்கெட்டை போய் பேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்குறான். போச்சுரா விக்கெட் போச்சுறாங்கிறான். இவங்க அவங்களுக்கு சரியான முறையில் நம்ம அந்த விவசாயத்தையும் இந்த மாதிரி இந்த தொழில்நுட்ப கல்விகளையும் சொன்னால் அவங்க நமக்கே சொல்லிக் கொடுப்பான். இதுதான் ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புள்ஸ் நம்ம பிள்ளைங்க. நம்ம தமிழர்கள் கூகுளில் பாருங்கள், ஐபிஎம்மில் பாருங்கள், மைக்ரோசாஃப்டில் பாருங்கள், எல்லாம் நம்மளால தான் இருக்கான். பெரிய அங்கே இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பெரிய ஒரு சிஇஓ பெரிய பொசிஷனில் நம்மளால தான் இருக்கிறான். ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான பிள்ளைங்க. அதை நம்ம வந்து இப்போ சிறு வயசுலேயே நம்ம ஊக்குவிச்சு கொண்டு வரணும். அதனால் நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்குதுன்னு நிறைய பேச வேண்டியவங்க இருக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஃபோனில் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இன்னையிலேருந்து இந்த சர்க்கரை அந்த வெள்ளை சீனியை விட்டுடுங்க, பாக்கெட் பாலை விட்டுடுங்க. இந்த பாக்கெட் பால் சோக்கால்டு மற்ற இதில் வர தவிர்த்துடுங்க. எண்ணெய், இந்த பாக்கெட்டில் வர எண்ணெயை விட்டுடுங்க. அது சன்ஃப்ளவர் கிடையாது, கடலை எண்ணெய் கிடையாது, நல்லெண்ணெய் கிடையாது, அது எல்லாம் குரூட் ஆயிலேருந்து வர்ற ஒரு பொருள். அது எண்ணெய் மாதிரி எண்ணெய் கிடையாது. அதெல்லாம் உள்ளே நம்ம சாப்பிட்டோம் சொன்னால் நீங்கள் ஒட்டகத்தையே சாப்பிட்டா கூட செரிச்சிரும். ஆனால் சின்ன ஒரு கெமிக்கல், ஒரு பிளாஸ்டிக்கை நீங்கள் உள்ளே கன்சியூம் பண்ணிங்க சொன்னால் அது செரிக்காது. அது போய் உட்காந்து தான் கேன்சரை உருவாக்குறது. அந்த கேன்சருக்கு உண்டான மருந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சோர் சோப்புன்னு சொல்லிவிட்டு ஒரு இலை, ஒரு தாவரம், அது ஒரு மரப்பயிர், ரொம்ப ஸ்லோ க்ரோத். அது கீமோதெரப்பி பண்ணுறது மாதிரி 10,000 மடங்கு உள்ளே போய் கேன்சர் செல்லை மட்டும் அழிக்கும். அந்த இலை பேர் முள்ளு சீத்தா. அந்த இலை நீங்கள் அலிபாபா, ஈபேயில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால், அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் 5-6 இலையை வச்சு 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது கேன்சர் இருந்ததுன்னா இந்த ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் இலவசமாக அனுப்பிச்சி விட்றோம். அதை நீங்கள் கஷாயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க பூரணமாக குணம் அடைஞ்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 5% டாக்டர் குறித்து ஒரு தேதியை குறித்து இறந்துருவான்னு சொன்னவங்கள பிழைச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து பயப்பட வேண்டியில்லை, என்னையே டிபெண்ட் பண்ணியும் இருக்க வேண்டியில்லை. அந்த இலை முள்ளு சீத்தான்னு பேர். என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிங்க, இங்கே நர்சரியில் சொல்லுவீங்க, பெரிய நர்சரிகளில் கிடைக்கும். 100 ரூபா 200 ரூபா 300 ரூபாமாங்க சின்ன கண்ணை வச்சுட்டு வாங்கி நம்ம வீடுகள்லேயே நீங்கள் பயிர் செஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் காய்ச்சல், தலைவலி, கொமட்டல், எந்த மாதிரி உங்களுக்கு அஜீரணம், எனி சார்ட் ஆஃப் டிசீஸ், அது பெனடால் சொல்லுவாங்கள்ல, பல்லு வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாத்துக்கும் பெனடால் சாப்பிடுங்கம்பாங்க. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலை. அதுபோல் நீங்கள் உங்களுக்கு எந்த வகையான உபாதைகள் இருந்தாலும் இந்த இலையை போட்டு கஷாயம் காய்ச்சணும்னு சொன்னால் அந்த சேர்கள் மகோகனி கலருக்கு சிவப்பு கலருக்கு மாறிடும். அதை குடித்தோம் சொன்னாலே உடனடியாக தீர்வு கிடைக்கும். நீங்கள் குடிங்க, 2 நாள் 3 நாள் சென்று உங்களுக்கு குணமாகன்னு இல்லை. ஒரு டைஜஷன் ஆகலை, தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது, பசிக்கலை, அது கஷாயம் போட்டு குடிங்க, 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும். என்னம்மா? அதனால் வந்து நம்மளை சுற்றி லெமன் கிராஸு, இந்த முள்ளு சீத்தா, இது போல் மூலிகை பயிர்களை பயிர் செஞ்சு வச்சுக்கிறது.
மருத்துவம்லாம் பொய்யா போயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம். முன்னாடி உள்ள டாக்டர், நீங்கள் ஒரு நோயின்னு போனீங்கன்னு சொன்னால் டாக்டர், நான் அந்த டாக்டரையும் பார்த்துருக்கோம், இப்போ இருக்கிற மருத்துவத்தையும் பார்க்குறோம். அப்படியே கையை பிடிச்சி பார்ப்பாரு, அதான் ஒன்றும் இல்லையா உனக்கு, இந்த மாத்திரையை போடு, இந்த இதை சாப்பிடு, சரியாப்படும் ஆகும்போதே அதுலேயே அவன் பாதி குணமாயிடுவாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் யாரோட வந்திருக்கீங்கம்பாங்க. அவன் யாரோட வந்திருக்கு, இதில் கையெழுத்து போடும்போதே அவன் நமக்கு பெரிய வியாதி வந்துருச்சு போல் இருக்கு அன்ட்டு பயந்துருவாங்க. இந்த இருக்கிற எல்லா ஸ்கேன், இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன், அந்த இவன்ட்டு 40%, அவன்ட்டு 30%, இவன்ட்டு 50% கமிஷன் எல்லாம் டாக்டருக்கு வந்துடும். எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஏதாவது இது இருக்குது அது இருக்குது ஆகும்போது நம்மளுடைய பர்ஸை தான் பார்க்குறாங்க, பல்ஸை பார்க்கல இப்போ உள்ள மருத்துவம்லாம். அதனால் நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மூசா நபிக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரில் பேசுவான். மோசஸ்கிட்ட மோசஸ் அல்லாஹ்கிட்ட மூசா நபி எப்பவுமே கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்பார். நான் அல்லாவாக இருந்து நீங்கள் நபியாக இருந்தால் என்ன கேட்பீங்க என்கிட்ட அன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாட்ட சொன்னான்னா, நான் ஆரோக்கியத்தை கேட்பேன்னு சொல்லி. ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியமானது. எல்லோரும் உழைக்கிறோம். ஒருத்தன் பைலட்டாக இருக்கிறான், இன்ஜினியராக இருக்கிறான், டாக்டராக இருக்கிறான், விவசாயியாக இருக்கிறான், பிஸ்னஸ்மேனாக இருக்கிறான்னா எல்லாம் ஆரோக்கியம், நிம்மதியை நோக்கி தான் எல்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிம்மதி, நம்ம உணவு முறை, இந்த எல்லாத்துலேயும் இந்த நச்சிலேருந்து நம்ம விடுபடணும். நச்சிலேருந்து விடுபட்டு நஞ்சில்லாத உணவை நம்ம உற்பத்தி பண்ணணும். நஞ்சில்லாத உணவை கன்சியூம் பண்ணணும். நஞ்சில்லாத உணவை சொல்லி கொடுக்கணும். அந்த பயிற்சி சொல்லி கொடுக்கணும். அதற்குண்டான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எந்த வித பயிற்சிக்கு கட்டணங்கள் வசூல் பண்ணுறதில்லை. நாங்கள் இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம். நம்மாழ்வார் எப்படி 1,00,000 பேரை ஆர்கானிக்காக மாற்றினாரோ, இயற்கை வேளாண்மைக்கு மாற்றினாரோ, அதுபோல் நான் உசுரோடு இருக்கும்போது அது மாதிரி 2,00,000 பேரை நான் உருவாக்கணுங்கிறது என்னோடய இலக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு வாய்ப்பு கொடுப்பானுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு இந்த தளத்துக்கு நமக்கு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த சைப்பா ரவி கண்ணனுக்கும் அதனை சார்ந்த அந்த தேன் பூச்சி மாதிரி செயல்படுற அந்த அணிக்கும் நன்றிக்குரியவனாக நன்றி பெற்று முடிவு ஆயிரத்தோனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.